ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல இங்க நடக்கிற அரசியல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற மிகப்பெரிய வணிகம் உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்துல சுமார் 1 கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. இதுல 30 லட்சம் மாணவர்களுக்கும் மேல சிபிஎஸ்இ, ஐபி மாதிரியான பாடத்திட்டங்களின் கீழும் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில ஸ்டேட் போர்டு பாடத்திட்டத்திலும் படிச்சுட்டு வராங்க. இதுல தனியார் பள்ளியில படிக்கும் 30 லட்சத்துக்கும் மேல இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் 3 மொழி பயின்று வராங்க. ஆனா அரசு பள்ளியில படிக்கும் 52 லட்சம் மாணவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களோட திறன் தனியார் பள்ளி மாணவர்களோட திறனுக்கு நிகரா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப பேர் தெளிவா இருக்காங்க. ஏன்னா அப்படி வந்துட்டா இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளால எப்படி கல்லா கட்ட முடியும்? அதனாலதான் இந்த வணிக விளையாட்டுல அரசியலை புகுத்தி மக்களை மிகப்பெரிய அளவுல குழப்பி கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் சரி, தனியார் பள்ளிகள் லாபம் சம்பாதிக்க இங்க உள்ள அரசியல் கட்சி ஏன் உதவணும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஏன்னா தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க நடத்துற தனியார் பள்ளிகள் ஏராளம். அதுக்கான ஆதாரங்கள் இதோ. சென்னை சன்ஷைன்ல தொடங்கி தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக சம்பந்தப்பட்டவங்க தான் அதிகப்படியான தனியார் பள்ளிகளை நடத்திட்டு வராங்க. எப்படி நீட் வந்தப்போ திமுக காரங்க நடத்துற தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு ஆப்பு வந்துட்டுன்னு அரசியல் செஞ்சாங்களோ அதேதான் இன்னைக்கு மும்மொழியை வச்சு செய்ய பாக்குறாங்க. அதனால மக்களே இனியாவது இந்த போலி அரசியல் நாடகத்தால மேனிபுலேட் ஆகாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.